வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பாதை உடைஞ்சதால் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட மேலால் ஏறி வந்திருக்கிறோம். இப்படி தான் இந்த நிவாரணப் பொருட்களை அவர்கள் தோளில் சுமந்து கொண்டு வாரீர்கள். நுவரெலியா மாவட்டத்தில் மக உவ என்ற ஒரு பகுதியில் தான் இந்த நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சரியான கஷ்டத்தின் மத்தியிலே இந்த மக்களுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் என்று அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, வெளியே செல்ல வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருக்க மக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு கடவுளான ஜனாதிபதி அனுரகுமார். கோட்டாவுக்கு மரண அச்சுறுத்தல், சத்திய கடதாசி சமர்ப்பிக்க காலக்கெடு. பிரித்தானியாவில் இருந்து திருமணத்திற்காக இலங்கை சென்ற பெண்ணின் அதிரடி செயல். இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார். குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன, ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். அத்தோடு குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது. அது மட்டுமன்றி மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை வரை இந்த மழை தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய, தென், ஊவா, சப்ரஹமுவா மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க மக்கள் மனதில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார். இலங்கை வாழ் மூவின மக்கள் அனைவருமே ஜனாதிபதி அனுரகுமாரவை தற்போது கடவுளாக காண தொடங்கியுள்ளனர். இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் அனைவருமே மக்களிடம் காட்டாத அக்கறையினை ஜனாதிபதி அனுரகுமார காட்டி வருகின்றார். செய்யும் அனைத்து சேவைகளையும் நேர்த்தியாக செய்வதுடன் ஊழல் ஒழிப்பு, போதை ஒழிப்பு என இலங்கை நாட்டை சுபீட்சத்திற்கு கொண்டு செல்கின்றார். அது மட்டுமல்லாது கடந்த தினங்களில் இயற்கை பேரழிவால் நாடு பெருந்துன்பத்தில் மூழ்கிய போதும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுடன் நாட்டை மீட்ட கல்வி எழுப்பும் நடவடிக்கையிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். மக்களோடு மக்களாக நின்று இலங்கை மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை வரலாற்றில் நிலைத்து நிற்கும்படியாக மக்கள் சேவையை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜனாதிபதியின் பதாதைக்கு கையெடுத்து கும்பிட்டு நபரொருவர் முத்தமிடும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாம் தற்போது எதிர்நோக்கி வரும் மரண அச்சுறுத்தல் குறித்து 2026 பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மரண அச்சுறுத்தல்கள் காரணமாக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னிலை சோசலிச கட்சி செயற்பாட்டாளர்களான லலித்குமார் மற்றும் குகன் வீரராஜா ஆகியோர்
மேற்பட்டோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி விவகாரங்களுக்கான செயலாளர் புதுஜெய கொடவின் கூற்றுப்படி இரு செயற்பாட்டாளர்களும் 2011 டிசம்பர் 10 கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, ஹம்பஹா, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, குருநாகல், கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மண் சரிவு அபாய முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கிட்ட போ பயமா இருக்கு. அதால இதுல நிக்கிறோம். இது ஒரு ரோட்டு. அந்த ரோட்டு பிளாக் ஆயிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பாதை உடைஞ்சதால ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட மேலால் ஏறி வந்திருக்கிறோம். இந்த இப்படித்தான் இந்த நிவாரண பொருட்களை அவர்கள் தோளில் சுமந்து கொண்டு வாரீர்கள். நுவரெலியா மாவட்டத்தில் மக உவ என்ற ஒரு பகுதியில் தான் இந்த நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சரியான கஷ்டத்தின் மத்தியிலே இந்த மக்களுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் என்று இதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இவ்வாறான பகுதிகளை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை. நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம் இருக்கிற இடத்திற்கு எந்த விதமான நிவாரணங்களும் சென்றடைவதில்லை. பெரும் அபாயத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த கிராமத்து மக்கள். இந்த பிரதான பாதையை சீரமைப்பதென்றால் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாகும் என்று சொன்னால் அந்த வகையிலே இந்த பாதை பாதிப்படைந்திருக்கின்றது. அனர்த்த நிவாரண உதவிகளை ஏற்றிய ரஷ்யாவின் விசேட சரக்கு விமானம் ஒன்று நேற்றைய தினம் மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. 35 மெட்ரிக் டன் இடையுள்ள இந்த உதவி பொதிகள் நடமாடும் மின் உற்பத்தி நிலையம், சமையல் எண்ணெய், சீனி, அரிசி மற்றும் கூடாரங்கள் என்பன உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலுசியன் IL-76 ரக பாரிய சரக்கு விமானம் மூலமே இந்த உதவிகள் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜகாரியன், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர, கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் எஜர் வைஸ் மார்ஷல் ஹர்ஷ அபே விக்ரம உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் பெய்து வரும் கனமழையால் நகரம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அவசர சேவைகள் நிலைமையை சமாளிக்க நடவடிக்கை எடுப்பதால் குடியிருப்பாளர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பல பகுதிகளில் தெருக்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு இந்த நேரத்தில் அரிதான எதிர்பாராத விதமான மழை அதிகாரிகளிடம் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை தூண்டியுள்ளது. அனாவசிய பயணங்களை தவிர்க்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் வாழும் இலங்கையை சேர்ந்த பெண்ணொருவரின் நிகழ்ச்சியான செயல் குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருமண நிகழ்வொன்றுக்காக இலங்கை சென்ற பிரித்தானியா வாழ் 61 வயதான ஜெரி பெரேரா என்ற பெண் மக்களுக்கு உதவும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கம்பளையில் தனக்கு சொந்தமான வீட்டில் வெள்ளத்தினால் வீடிலிருந்த 25 பேரை தங்க வைத்து பராமரித்து வருகின்றார். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பொருட்களை வழங்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணீர், உணவு, உடைகள் மற்றும் மருந்துகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளார். பலரின் அனைத்து உடைமைகளும் வெள்ள நீரில் அடித்து சென்றுள்ளமையால் மக்கள் நிர்கதியாக உள்ளனர். மீண்டும் மண் சரிவு அபாயம் உள்ள நிலையில் கம்பளை பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வந்த பல பேர் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப புலம்பெயர் இலங்கையர்களிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை நிவாரணங்களை சேகரிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கையில் தானும் ஈடுபட்டுள்ளதாக ஜெரி பெரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் மாத இறுதியில் பிரித்தானியா செல்லும் அவர் மக்களுக்கான நிதி சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.